ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறுகடிக்க ஆசைங்கிற ஸ்டார் விஜய் சீரியல். முத்துக்குமார் ஒரு ஆல்கஹாலிக். எப்போவுமே தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கு அவங்க அம்மா விஜயா கூட ஆகவே ஆகாது. முத்துக்குமாரை சப்போர்ட் பண்றது யாருன்னா அவங்க அப்பா அண்ணாமலை, அவருடைய தம்பி ரவிக்குமார், அப்புறம் அவங்க பாட்டி நாச்சியார். முத்துக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, மனோஜ்னு. அவர் பெரிய கம்பெனில நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. விஜயாவுக்கு அவர் தான் ரொம்ப ஃபேவரட் சன். ஆனா அவர் விஜயாவுக்காவது உண்மையா இருப்பாரான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவர் ஒரு மணி மைண்டட் பர்சன். கொஞ்சம் செல்ஃபிஷான கேரக்டர். வீட்டுக்குள்ளே ஸ்டேட்டஸ் பார்க்குற ஆளு. இவருக்கு அவங்க அப்பா அண்ணாமலையும் பிடிக்காது, தம்பி முத்துக்குமாரையும் பிடிக்காது. இந்த பக்கம் பார்த்தா மீனா. மீனா ரொம்ப சாதாரணமான குடும்பம் தான். அவங்க ஃபேமிலியில கொஞ்சம் கடன் வாங்கி இருக்காங்க சுதாகர் அப்படிங்கிற ஆளுகிட்ட. அவருடைய டார்ச்சர் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. மீனாவுக்கு ஒரு பிரதர் இருக்காரு, சத்யான்னு. அவர் ஒரு வம்பல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போறாரு. வெளில வந்தது அவமானம் தாங்க முடியாம ஒரு நாள் ட்ரெயினுக்கு முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. இந்த ட்ரெயினை அன்னைக்கு ஓட்டிட்டு வந்தது வேற யாரும் இல்ல, முத்தோடைய அப்பா அண்ணாமலை. அவர் அன்னைக்கு ஓடிட்டு வந்த ட்ரெயின்ல சத்யா இருந்தனால அவங்க வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. மீனாவை மருமகளாக்கிக்கணும்னு நினைக்கிறாரு. மூத்த மகன் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா மனோஜ் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. மனோஜோட ஐடியா என்னன்னா அவங்க அப்பாவுடைய செட்டில்மெண்ட் அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு கனடால போய் செட்டில் ஆகணுங்கிறதுதான். மீனாவுக்கும் மனோஜ்க்கும் நடக்க இருந்த கல்யாணம் சந்தர்ப்ப சூழ்நிலையில மாறி முத்துவை மீனா கல்யாணம் பண்ற சூழ்நிலை உருவாயிடுது. முத்துவுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. அதனால ரொம்ப 2 பேருமே பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஒரு விருப்பம் இல்லாத வாழ்க்கையை தான் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் மனோஜ் லவ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணை பத்தி அவருடைய உண்மையான கேரக்டர் தெரியுது. அதுக்கப்புறம் ரோஹிணிங்கிற பொண்ணை மீட் பண்றாரு. அவருக்கு தெரியாத ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னு. ரோஹிணி வசதியான பொண்ணு அப்படிங்கறத மட்டும் ஒரு நினைச்சிட்டு அவர் கல்யாணம் பண்றாரு. ஆனா அதுவும் உண்மை இல்லை. ரோஹிணிக்கும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஃபேமிலிக்குள்ள இருந்தோம்னா பாதுகாப்பா இருக்கும்னு பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் விஜயா மீனாவை இன்னும் மட்டம் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னு விஜயாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியுது. இதுக்கு நடுவில் மனோஜுக்கு வேலை இல்லாதனால அவருக்கு கொஞ்சம் செட்டில் ஆகுறதுக்கு டைம் எடுக்குது. இது ரோஹிணிக்கு பயமா இருக்கு, எங்க அவங்கள பத்தி உண்மை தெரிஞ்சிருமோன்னு. பெரிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு வழியா குடும்பத்துக்கு ரோஹிணியை பத்தி உண்மை தெரியுது. இப்போ இந்த கதைக்கு பெரிய திருப்பமா ரோஹிணி பெரிய நெகட்டிவ் கேரக்டரா உருவாகுறாங்க. அவங்களால இந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆபத்து வருமா? எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி ஒற்றுமையா வாழணும்னு நினைக்கிற மீனா என்ன பண்ணுவாங்க? முத்து மீனாவுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுத்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பாரா? பொறுத்ததை தான் பார்க்கணும். பூமிதி பிரியா மீனாவா நடிச்சிருக்காங்க. வெற்றி வசந்த் முத்துவா நடிச்சிருக்காரு. அனிலா ஸ்ரீகுமார் விஜயாவா நடிச்சிருக்காங்க. சுந்தர்ராஜன் அண்ணாமலையா நடிச்சிருக்காரு. சல்மா அருண் ரோஹிணியா நடிச்சிருக்காங்க. ஸ்ரீதேவா மனோஜா நடிச்சிருக்காரு. நரசிம்மராஜு மீனாவுக்கு அப்பாவா நடிச்சிருக்காரு. இது போக பொன்வண்ணன், வனிதா, அரவிந்த் ஷைஜு இவங்கெல்லாம் ஒரு கேமியோ ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போல சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.